ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. தயைக சிம்ஹோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. காரை கருணை ராமானுஜனுடைய திருவடிகளை, திவ்ய சரணாரவிந்தத்தை நான் சரணமாக அடைகிறேன் என்று ராமானுஜரை விட வயதில் மூத்தவரான கூரத்தாழ்வான் ராமானுஜ தாசோஸ்மி என்பதாக சுவாமி ராமானுஜருடைய திருவடிகளை அடைந்தார். திவ்யமான சரித்திரம், நம்மை பாவனப்படுத்தக்கூடியதான சரித்திரம். நம்மிடத்தில் இருக்கக்கூடியதான பாபங்கள் அனைத்தும் ஒழிய வேண்டும் என்றால் இது போன்ற மகான்களுடைய திவ்ய சரித்திரத்தை எப்போதும் நினைந்து சம்ஹாஷ்ய புண்ணியகிருத மனசாத்தியாய என்று சாஸ்திரங்கள் சொன்னபடியாக ஏதாவது தீமைகள், தீய எண்ணங்கள் நம் உள்ளத்தில் எழுந்தன என்றால் அதற்கு பரிகாரமாக இந்த மகான்களுடைய சரித்திரத்தை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? எப்பேற்பட்டதான ஒரு பிராயஷ்சித்தமாக நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதாக மகான்களுடைய திவ்ய சரித்திரம் விளங்குகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கூரம் என்பது ஒரு பெரிய அரசாங்கமாக, ஒரு ராஜாங்கமாக இன்றைக்கு சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக விளங்கியிருந்தது. இந்த இடம் முழுவதும் ஸ்ரீவத்சாங்கரிஷருடையதான ராஜாங்கத்தில் சேர்ந்தது. அதுவும் அந்த காலத்தில் ஸ்ரீவைஷ்ணவர்கள், பாகவதத்தவர்கள் என்றால் அவர்கள் திறத்தில் எல்லோருக்குமே ஒரு பிரியம் உண்டு. திருக்கச்சிரம்பிகள் வைபவத்தை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? திருக்கச்சிரம்பிகள் வைபவத்தை இப்போது மறுபடியும் தொடர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் சாயங்காலம் முடிந்து இரவு வேளை, அந்த இரவு பொழுது பேரவாள பெருமாளும் பெருந்தேவித்தாயாரும் எழுந்தொழி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் திருக்கச்சிரம்பிகள் சுவாமிகளுக்கு திருவாரவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். திருவாரவட்டம் என்பதற்கு விசிறி கைங்கரியம் திருக்கச்சிரம்பிகள் வைபவத்தை பலமுறை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அப்பொழுது உடான் என்பதாக ஒரு சப்தம், உடனால் என்பதாக ஒரு சப்தம். பெருந்தேவி தாயாருக்கு ஒரு நிமிடம் தூக்கி போட்டோம். ஏறத்தாழ இரவு பொழுது வந்து 3-4 நாளிகைகள் ஆகியிருக்கும். திடீரென்று உடனால் என்பதாக ஒரு சப்தம் கேட்டது என்றால் பெருந்தேவி தாயார் திடுக்கிட்டு என்ன சப்தம் என்று கேட்டாளாம். அப்பொழுது திருக்கச்சிரம்பிகள் மெலிதாக சிரித்து, வேறு ஒன்றுமில்லை, இந்த சப்தம் கூரத்தில் இருந்து ஒலிக்கிறது. இப்பொழுது காஞ்சிபுரத்திற்கும் கூரத்திற்கும் சுமார் 10 அல்லது 12 கிலோமீட்டர்கள் தொலைவு இருக்கும். அந்த காலத்தில் அனைத்தும் வயல்வெளிகள் நிறைந்த இடம் தானே. அதுவும் எங்கும் அமைதி குடிகொண்டிருக்கக்கூடிய காலம். சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் என்பது துளியும் கிடையாது. காற்றோ அல்லது சப்தமோ எங்கும் சஞ்சரிப்பதற்கு பாங்காக தடுப்பணைகள் இல்லாமல் எல்லா இடத்திலும் சஞ்சரித்து வந்தன. அடியனுக்கு நினைவு தெரிந்த வரையிலும் வரராஜ பெருமாள் உற்சவ காலங்களில் சுவாமியினுடைய உடல் திருச்சின்னம் அது அடிக்கப்படும் ஒலி 4 அல்லது 5 மைல் தொலைவில் இருந்து நம் காதுகளில் துல்லியமாக விழும். ஆனால் தற்காலத்தில் ஒரே இரைச்சல் 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 என்பதனாலே அருகே இருந்து பேசும் ஒலி கூட நம் காதில் விழாமல் போய்விட்டது. ஆகையால் கூரத்தில் இங்கே கூரத்தாழ்வான் சந்நிதியில் ஏற்படுத்தப்பட்ட ஒலி காஞ்சிபுரத்தில் வரராஜ பெருமாள் திருக்காதுகளில் விழுந்தது. என்னது கூரத்தில் சப்தமா? என்ன சப்தம் என்று மகாலட்சுமி தாயார் பெருந்தேவி கேட்டவுடன் அதற்கு திருக்கச்சிரம்பிகள் பதில் சொன்னார். கூரத்தில் ஸ்ரீவத்சாங்கமிஸ்வருடைய திருமாளிகையில், ஆழ்வானுடைய திருமாளிகையில் இன்றைய தினம் பாகவத ததியாராதனம் முடிந்து அவருடைய திருமாளிகை கதவுகள் சாத்தப்படும் சப்தம் இது என்று சொன்னாராம். என்ன தெரியுமா? தினந்தோறும் ஆழ்வானுடைய திருமாளிகையில் ஆயிரக்கணக்கில் பாகவதர்கள் வந்து அமுது செய்து கொண்டிருப்பார்கள். தீயதாம் தீயதாமன்னன் எப்படி அஸ்வமேத யாகத்தை தசரதராமன்னன் செய்த பொழுது அனைவரையும் பரிந்து பரிந்து அமரளித்து உபச்சாரங்கள் செய்து அவர்களுக்கு நிறைய பிரசாரங்களை பரிமாறினார்களோ, அஸ்வமேத யாகத்தை பிரம்மதேவர் செய்த பொழுது வரராஜ பெருமானுடைய ஆவிர்வாவத்திற்கு முன்பாக 33 தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், சித்தர்கள், சாரணர்கள், முனிவர்கள், மனுஷர்கள் என்று எல்லோரும் வந்து சேர்ந்து இருந்த பொழுது அன்னக்கூட்டானி பாவா என்று விசேஷமான அன்னக்கூட்டங்கள் மலர்களை போன்ற பிரசாரங்களை கொதித்து வைத்து அனுபவித்தார்களோ அதுபோன்று இங்கே ஆழ்வானுடைய திருமாளிகையில் தினந்தோறும் பாகவத ததியாராதனம் நடக்குமா? ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோஹோ ஆராதனம் பரம் தஸ்மாது பரபரம் புரோக்தம் தனிய ஆராதனம் மதம் என்று ஆராதனங்களுக்குள்ளே மிகச்சிறந்தது எம்பெருமான் சிவப்பதியான சர்வேஸ்வரன் ஆதிகேசவனை பேணுவது, அவனுக்கு செய்யக்கூடிய பூஜை. அதை விட விசேஷமானது என்ன? அவன் அடியார்களை பூஜிப்பது, பாகவதத்தவர்களை பூஜிப்பது, அந்த பாகவதத்தவர்களை கொண்டாடுவது. ஆகையால் கூரத்தாழ்வானுடைய திருமாளிகையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் பாகவதர்கள் வந்து
உணவருந்து செல்வார்கள். இன்றைய தினம் பாகவத ததியாராதனம் முடிந்தது என்பதற்கு அடையாளமாக ஆழ்வானுடைய திருமாளிகையின் கதவுகள் சாற்றப்படும் பொழுது அந்த திருமாளிகை கதவுகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மணியின் ஒலி காஞ்சிபுரத்தில் கேட்டது. அந்த ஒலி தனார் என்று கோட்டை கதவுகள் சாற்றப்படும் பொழுது ஒலித்த ஒலியைத்தான் பெருந்தேவித்தாயார் என்னது என்று கேட்க திருக்கச்சிலம்பிகள் ஆழ்வான் திருமாளிகையில் இன்றைய தினம் தடியாராதனம் முடிந்ததற்கு அடையாளமாக திருமாளிகையின் கதவுகள் சாற்றப்படுகின்றன, அந்த ஒலியைத்தான் இப்பொழுது நாம் கேட்கிறோம் என்றவுடன் பெருந்தேவியும் பேரருளாளனும் எளிதாக நகைத்தார்களாம். அந்த புன்சிரிப்பில் தான் எத்தனை விஷயங்கள் உள்ளே புரைந்திருக்கின்றன. வரதனுடைய புன்னகையின் பின்னே எத்தனையோ உயர்ந்த ரத்தங்கள் பொதிந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் அறிவதற்கு திருக்கச்சிலம்பிகள் போன்ற மகான்களே முடியாத பொழுது நம்மை போன்றவர்கள் எப்படி முடியும் சுவாமி? ஆயிற்று. பின்னர் சிறிது காலம் கழித்து ஒரு நாள் கூடத்தாழ்வானை எதேச்சையாக திருக்கச்சிலம்பிகள் சந்திக்க நேர்ந்த பொழுது ஆழ்வானை உண்மை குறித்து பெருந்தேவித்தாயார் பெருமாளும் வினவினார்கள் என்றார்கள். என்னை குறித்து என்ன விஷயம்? அதில்லை, ஒரு நாள் உம்முடைய திருமாளிகை கதவுகள் சாத்தப்பட்டதை கேட்டு என்ன என்று தாயார் கேட்டால் அதற்கு நான் இப்படி பதில் சொன்னேன் என்றவுடன் கூடத்தாழ்வான் நினைத்தார், ஆஹா, உலகத்திற்கெல்லாம் படியளக்கக்கூடிய எம்பெருமான் யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவதிருஷ்டஸ்துரியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்யதே சம்பதோகாக என்பதாக எவளுடைய திருக்கண் நோக்குகள் எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் செல்கின்றனோ அந்த இடங்களில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் போட்டி போட்டு செல்லுமே. அப்பேற்பட்டதான மகாலட்சுமி தாயார் பெருந்தேவித்தாயார் அவள் கேட்கும் அளவுக்கு நான் ஐஸ்வர்ய செருக்கு கொண்டு என் திருமாளிகையின் கதவுகளை அப்படி அறைந்து சாற்றினேனோ, உலகத்தின் மகாதேவியான அவளுக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்ணும்படியாக எனக்கு ஐஸ்வர்யம் செல்வச் செருக்கு என்பது ஏற்பட்டதோ, அவடா இது மாபெரும் தவறாயிற்று, இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாதாயிற்று என்பதாக நினைத்து உள்ளம் உருகி, சரி இனி நமக்கு எதுவும் தேவையில்லை, எல்லாவற்றையும் நாம் துறந்து விட வேண்டியது, நாம் நம்முடைய செல்வத்தை விடுக்க வேண்டும் என்பதாக செல்வச் செருக்கு, கல்வியினால் உண்டான செருக்கு, உயர்குலத்தில் பிறந்த செருக்கு, இவை அனைத்தையும் விடுத்து மொழியை கடத்தும் பெரும்புகளாம் வஞ்சமுக்குறும்பான் குழியை கடத்தும் நம் கூடத்தாழ்வான். ஆம், வஞ்சமுக்குறும்பு, முக்குறும்பு அற்றவர். கல்வி சற்றே படித்து விட்டால் நமக்கு நம்மை அறியாமல் நம் தலையில் கொண்டு வைத்து விடுகிறது. கையில் அதிகமாக காசு பணம் புழங்க ஆரம்பித்து விட்டது என்றால் மற்றவர்களை நாம் ஏளனமாக பார்க்கிறோமே. உயர்குலத்தில் பிறந்திருக்கிறோம் என்னும் கர்வத்தினாலே மற்றவர்களை எல்லாம் நாம் தாழ்மையாக பேசுகிறோமே. இந்த முக்குறும்பு அற்றவர், அவர்களில் முதன்மையாக திகழ்பவர் யார் தெரியுமா? நம் ராமானுஷருடைய பிரிய சிஷ்யரான கூடத்தாழ்வான். பார்த்தார், தான் வைராக்கியத்தில் சிறந்தவராக இருக்கிறேன், தான் பற்றற்றவராக இருக்கிறேன் என்றால் அதே போன்று பற்றற்ற ஒருவரிடத்தில் தானே வர வேண்டும். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே. எந்த ஒரு எம்பெருமானார், எந்த ஒரு ராமானுஷர் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே, அச்சுதனுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் வைத்த மனது, தேவப்பெருமாளுடைய திருவடிவாரத்தில் துயரது சுடரடி தொழுது எழு என் மனமே என்று அந்த திருவடிவாரத்தில் வைத்ததான மனது மற்ற எல்லாவற்றையும் புல்லை போன்று பொருட்டாகவே நினைப்பது இல்லையாம். திருநாயமேனே, புல்லுக்கு சமம் எம்பெருமான். பரமாத்மயோரத்தா விரக்தா அபரமாத்மனி, பரமாத்மாவிடத்தில் ரதி, எம்பெருமான் திறத்தில் ஆசை, அவனை தவிர்த்து மற்ற விஷயங்களில் பற்றற்றதொரு நிலை என்பதுதான் விசேஷம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்யை தயைக சிந்தோ. எம்பெருமானை விட கருணை உள்ளம் கொண்டதனாலே, உறங்கும் பெருமாளை விட உலாவும் பெருமாளாக திகழ்வதனாலே, கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியராக திகழ்வதனாலே எம்மி ராமானுஷமே எனக்கு சரணம். ராமானுஜ தாசோஸ்மி,
மற்றவர்களுக்கு துவயமந்திரம் எப்படியோ அதுபோன்றுத்தான் அடியனுக்கு ஸ்ரீமத் ராமானுஜ சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என்று ராமானுஜருடைய புகழ் பாடுகையே தனக்கு உத்தேசமாக கொண்டு ஆழ்வான் தன்னுடைய மனைவியான ஆண்டாள் நாச்சியாருடன் கூடியவராக எல்லாவற்றையும் முடித்தான். சர்வஸ்வதானம் செய்துவிட்டான். பெருந்தேவியே கேள்வி கேட்கும் அளவிற்கு, பெருந்தேவியே வியப்புற அளவிற்கு என்னுடைய ஐஸ்வர்ய செருக்கு இருக்கிறது என்றால் இது எனக்கு தேவையில்லை. பற்றற்ற மனது உடையவனான யான் எம்பெருமான் திருவடிகளை தவிர்த்து மற்றதில் பற்றுதல் இல்லாத ராமானுஜருடைய திருவடிகளை அடைந்தால் அன்றி, புகழாக அடைந்தால் அன்றி அடியனுக்கு வேறொரு உத்தாரகம் கிடையாது என்று தீர்மானித்தவராக கூரத்தில் எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் திருவடிவாரத்தில் உத்தமாசிரமமான அந்த சந்நியாசாசிரமத்தை, துரியாசிரமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜர் பால் புறப்படுகிறார். மகான்கள் எப்பொழுதுமே வைராக்கியத்தில் சிறந்தவர்கள் தான். ஆனால் கூட அந்த வைராக்கியத்தை ஒரு சில சந்தர்ப்பங்களில் எம்பெருமான் சோதனையிட்டுத்தான் நிர்தாரணம் செய்வான். ஏன் தெரியுமா? அது அவர்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை இல்லை. அதை உணர்ந்து நாம் எப்படி நம்மிடத்தில் வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட சோதனை. கூறத்தாழ்வான் எல்லாவற்றையும் துறந்து முற்றும் துறந்தவராக, பற்றற்றவராக, ரிஷிகளைப் போன்று இருந்தால் கூட அவருடையதான வைராக்கியத்திற்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. அந்த சோதனையிலிருந்து கூறத்தாழ்வான் எப்படி வெற்றி பெற்றார் என்பதையும் நாம் பார்க்கலாம்.